தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது மக்களவை திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். மக்களவையினுடைய அவை அலுவல் நடவடிக்கைகள் என்பது வரும் திங்கட்கிழமை வரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீட் தொடர்பான விவாதத்தை இன்று எடுக்க வேண்டும். மக்களவையினுடைய அந்த வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு நீட் தொடர்பான விவாதத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எழுப்பிய நிலையில் தற்பொழுது கடும் அமளி காரணமாக மக்களவையினுடைய நடவடிக்கைகள் வரும் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை காலை 11 மணி வரை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தொடர்பான விவகாரத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பாக சுமார் 14க்கும் மேற்பட்ட அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களானது வழங்கப்பட்டன. அந்த நோட்டீஸ்கள் மீதான விவாதத்திற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்த நிலையில் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டம், அமளி என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாக மக்களவையினுடைய அவைக்குள்ளேயே நிகழ்த்தப்பட்டது. அந்த கடும் அமளி ஈடுபடாமல் அனைவருமே அமைதியாக சென்று அவரவர் இருக்கையில் அமர வேண்டும். குடியரசுத் தலைவர் உரை முடிந்தவுடன் அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்ற ஒரு கருத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த விவாதத்திற்கு முன்னதாகவே நீட் தொடர்பான பிரச்சனையை பேசி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த நிலையில் அதற்கும் மறுப்பானது சபாநாயகரால் வழங்கப்பட்டது. மேலும் ராகுல் காந்தி மைக் துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கடும் அமளி ஏற்பட்டதன் காரணமாக அவையினுடைய நடவடிக்கைகள் வரும் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை பொறுத்தளவில் அதனுடைய அலுவல் நடவடிக்கை என்பது தற்போது நடைபெற்று வருந்தாலும் எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்கள் சார்பாக கடுமையான ஒரு அமளி என்பது மாநிலங்களவையில் தற்பொழுது நிலைபெறுவதை பார்க்க முடிகிறது. நன்றி சுசித்ரா.